Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் வந்து சுவையான வாழைக்காய் பொரியல் செய்யறது எப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வாழைக்காய் பொரியலுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். வாழைக்காய், எண்ணெய், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, கடுகு, சோம்பு, பச்சை மிளகா, வெங்காயம், மிளகாத்தூள். இப்போ கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்க அதே எண்ணெயில் சோம்பு, கடுகு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து கருவேப்பிலையும் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதோட தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட மிளகாத்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கடைசியாக நம்ம ஏற்கனவே எண்ணெயில் பொரிச்சு வச்சுருக்கா வாழைக்காய் இதோட சேர்த்து நல்லா கிண்டி விட்டு இறக்கிட்டோம்னா நம்ம எதிர்பார்த்த சுவையான மொறு வாழைக்காய் பொரியல் தயார். இந்த வாழைக்காய் பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.